गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆதிசங்கர பகவத் பாதரால கொடுக்கப்பட்ட இந்த சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம், இது மோட்ச கிரந்தம். அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல முமுட்சுக்களுக்கான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். சோ இதுல 40 உபதேசம் பண்ற. இதே சாதன சதுஷ்டயத்தை தத்துவபோதத்திலையும் சொல்லியிருக்கார். அது ஒரு விதமான, அது ஒரு வழி. சரி, அதுல உனக்கு விருப்பம் இல்லையா, இந்த வேல ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி கொடுத்திருக்கார். நீங்க எந்த வேதாந்த கிரந்தம் எடுத்திருந்தாலும் இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆத்மபோதம் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சாதன சதுஷ்டயம் தான். அதனால தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாதன சதுஷ்டயம்ல ஒரு பேஸ் இல்லாம நீங்க மேல மேல வேதாந்தம் படிக்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா இது இல்லைன்னா தியரிட்டிக்கலா வரும். நீங்க என்ன வேணா பாஷ்யம் கூட படிக்கலாம், பிரம்மசூத்திரம் கூட படிக்கலாம். ஆனா அது பிராக்டிக்கலா வருமானு கேட்டா சாதன சதுஷ்டயம் இல்லாத ஒரு பக்தியோ இல்ல சாதன சதுஷ்டயம் இல்லாத ஒரு வேதாந்த பாதையோ அது பலனை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இந்த சாதன சதுஷ்டயம் இது இருக்கிறது தான் அதிகாரித்துவம்ங்கிற. அந்த அதிகாரித்துவம் இல்லாம வேதாந்தத்துக்குள்ள ஒரு அதிகாரியா நுழையவே முடியாது. அதிகாரின்னா அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அது இருக்கணும். சோ அதுதான் இப்ப நமக்கு இத ஒரு உபதேசமா சொல்லிட்டு இருக்கார். அதுலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு சொன்னார். சோ அதுக்கு பிராதானிய அர்த்தம் என்னன்னா ஸ்ரவணாதிக்கம். சோ ஸ்ரவணம் தான் முக்கியமானது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உபதேசம் சொன்னார். ரெண்டாவது தத் உதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டீயதா. அதுல சொல்லப்பட்ட கர்மங்களை நீ அனுஷ்டானமும் பண்ணணும். கேட்கறது மட்டும் போராது, அனுஷ்டானம் பண்ணணும். அதாவது முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். அதுக்குதான் அந்த சாத்தியம், அதை வச்சு நம்ம சாத்திய வஸ்து இந்த வஸ்துன்னு நம்ம சித்த வஸ்துவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. சோ ஒரு சாத்திய வஸ்துவா இருக்கிற பட்சத்துல அதை நம்ம முயற்சி பண்ணினாதான் அது அடையப்படும். சித்த வஸ்துவை ட்ரை பண்ணும்போது வெறும் அந்த இதை புரிஞ்சுட்டா போறோம், ஞானம் வந்தா போறோம், அது அல்டிமேட். சோ அது வரைக்கும் நம்ம இந்த சாத்தியத்தை நோக்கி நம்ம முயற்சிகள் பண்ணியே ஆணும். சோ அதுதான் சொல்ற, சிரவணத்தோட நிப்பாட்டக்கூடாது, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும். சோ அதுதான் ததுதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் சுஷ்டு அனுஷ்டியதாம், நல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிகி. சோ இந்த சொல்லப்பட்ட கர்மங்கள் அதை நீ எதை நடைமுறைப்படுத்துறியோ அதை ஸ்வனுஷ்டியதாம்னு சொன்னா இல்லையா, எதை அனுசரிக்கிறோமோ அதை கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜையா பண்ணு அப்படின்னு. சோ பூஜைங்கிறது தனியா, அது ஒரு தனி பார்த்து உன்னோட லைஃப் தனி பார்த்து அப்படி இல்லாம நீ என்னென்ன கர்மாக்கள் பண்றியோ அதையே அர்ப்பணம் பண்ணு, அதையே ஒரு பூஜையா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அததான் சொன்னார். அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ஒரு வினய பாவம், அந்த வினய சரணாகதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவத்துல பண்ணணும், அதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் காமியே மத்தியஸ்தேஜ்யதா. சோ இந்த காமியமான, அதாவது காமம்னா ஆசைகள். சோ இந்த நீ பண்ற கர்மங்கள், நீ எதை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்றியோ அதுல உனக்கு ஏதாவது உன்னோட ஹிடன் அஜெண்டா இருந்ததுன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ஒரு ஆசை அப்படி இருந்ததுன்னா அதுல உன்னோட மத்திய நீ செலுத்தாத அப்படின்னு சொல்ற. சோ காமிய, அதாவது நிஷ்காமிய கர்மமா பண்ணணும். நிஷ்காமிய கர்மமா பண்ணதான் உங்களுக்கு இதுக்கு சக்தி கொடுக்க, இந்த இதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கறது கர்மயோகம் தான், அதுதான் பேஸ். சோ கர்மயோகமா பண்ணதான் இந்த நிஷ்காமிய கர்மங்கள் ரொம்ப நல்லா பண்ண முடியும். இந்த நிஷ்காமிய கர்மங்கள் வளர வளரதான் அதுதான், அதாவது அந்த காமியத்துல ஆசை இருக்கக்கூடாது. அந்த பொருள் மேல நீ என்ன வேலை பண்றியோ அதோட பலத்துல ஆசை இல்லாம அந்த அந்த கர்மத்தை மட்டும் அந்த கர்மத்துக்காக பண்ணணும். அப்படி பண்றதுதான் உத்தமமான ஒரு அபச்சிதிகின்னு சொன்னார். இந்த காமிய பொருட்கள்ல உள்ள ஒரு ஆசை, அந்த பொருட்கள ஆசை இருக்கக்கூடாது. சோ ஆசைய தியாகம் பண்ணணும். அப்ப காம தியாகான்னு வரைச்சே அதுதான் வைராகியம். சோ வைராகியத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ வைராகியம் அப்படின்னா என்னன்னா காம தியாகா. சோ இந்த ஆசைய விடணும். சோ இந்த ஆசைய விடணும் அப்படின்னா
அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னங்கிறது தான் போன கிளாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வைராக்கியம்னா என்ன அப்படின்னு. ஸோ போன கிளாஸோட ஒரு கன்சாலிடேஷன் யாராவது சொல்லுங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? காமத்தியாகம். காமத்தியாகம், சரி. வேற என்னெல்லாம் பார்த்தோம் வைராக்கியத்துல? இது வெரி வெரி பேசிக் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஏன்னா நான் திருப்பி திருப்பி நித்திய அறிவையும் வைராக்கியத்தையும் எதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அது இல்லாம, அதுதான் பேஸ். அது இல்லாம நீங்க மேல மேல போகவே முடியாது. நிறைய பேர் கூட கேட்டா, நீங்க சாதனை இதுல தத்துவபோதம் நீங்க எடுத்தாச்சே, அதே டாபிக் தானே இதுல வருது இல்லையா? நீங்க வந்து ஓகே சொல்றது வேற மாதிரி இருந்தா கூட எதுக்காக வந்து வேற ஏதாவது டெக்ஸ்ட் எடுத்துக்கலாமே. எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் இது வரும். இது வராம இருக்கவே இருக்காது. வேணா நம்ம வந்து இந்த இந்த சில பிசிக்ஸ் புக் கெமிஸ்ட்ரியில எல்லாம் போடுவோம், இந்த பேஜ் ரெஃபர் திஸ் பேஜ் அப்படின்னு. அது மாதிரி ரெஃபர் திஸ் ஆடியோன்னு போட்டு வேணா போட்டுட்டு நம்ம மேல போலாமே தவிர, ஆனா இது இல்லாம இருக்கவே இருக்காது சாதன சதுஷ்டயம், இந்த பேசிக்கான நித்திய அறிவு வைராக்கியம். ஸோ அதனாலதான் நான் திருப்பி திருப்பி பரவாயில்ல திருப்பி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேரும் மேபி புதுசா இருந்திருக்கலாம். அதனாலதான் நான் திருப்பி ஃபுல்லா எடுத்தேன் வைராக்கியத்தை பத்தி. சோ சொல்லுங்க, வைராக்கியம்னா என்ன, அதை பத்தி நம்ம என்ன பார்த்தோங்கிறத சொல்லுங்க. நித்திய அனித்தியத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சோ நித்திய அனித்தியத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு காரியத்துல இருந்தா அது காரணத்துல இருக்காதுன்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அனித்திய பொருட்கள்ல நித்தியமான சுகம் கிடைக்க சான்ஸ் இல்லைன்னு ஒண்ணு பார்த்தோம். அதே மாதிரி அனித்திய பொருட்களுக்கு பேஸ் ஒரு ஆதாரம் நித்தியம் இருக்கணும்ன்றதும் பார்த்தோம். சோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து வெளி பொருட்கள்ல வைக்கிற எல்லா ஆசையோ இல்ல வெளி ரிலேஷன்ஷிப்ஸால எதிர்பார்க்கிற ஒரு ஆசையோ ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே வந்து நம்ம அனித்தியம்னு முதல்ல நம்ம மனசுக்குள்ள நல்லா படியும் போது அப்போ நம்மளுக்கு வந்து உள்ள திரும்புறோம். அப்போ வேற ஆத்ம சுகம் தான் நம்ம எல்லா விஷயத்திலயும் அனுபவிக்கிறோம். ஒரு காஃபி சாப்பிட்டாலோ இல்ல ஒரு சந்தோஷம் வந்தாலோ, ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க் எடுக்குதுன்னு ஒரு சந்தோஷம் வந்தா கூட அது வந்து அந்த பொருளோ இல்ல அந்த ஃபீலிங்னால வர சந்தோஷம் கிடையாது. அந்த ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு ஆத்ம சுகம் மேல ஆத்மா மேல இருக்கிற ஒரு கவர் விலகுற தொட்டு நம்மளுக்கு ஒரு ஆத்ம சுகம் வெளியில வருதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அப்போதான் நம்ம வந்து இல்ல வெளி உலகத்துல நம்மளுக்கு வந்து சுகம் கிடையாதுன்றது ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கிறோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆத்ம சுகத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம இந்த ஆத்மா மேல போட்டு இருக்கிற கவர்ஸை நம்ம விளக்கணும்ன்றது நம்மளுக்கு புரியுது. அப்போ அந்த ஆத்மா மேல இருக்கிற கவர்ஸை விளக்கணும்னா அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஒன்னொன்னுலயும் சின்ன சின்ன சங்கல்பங்கள் போடுறதுதான் நம்மளது அந்த கவர்ஸ். ஒரு கவருமே ஆக்சுவலி சங்கல்பம் ஜாஸ்தி ஆக ஆக தட் மீன்ஸ் அத ஒரு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இதனால எனக்கு சுகம் வரும்னு நினைக்கிற ஒரு பொருளை திருப்பி திருப்பி நினைச்சுதான் நம்ம அதை பெரிய கவரா போட்டு அது நடந்தாதான் நம்ம வந்து சுகப்படுவோன்ற ஒரு கவரை நல்லா போட்டு வச்சிருக்கிறத விளக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுக்கு நல்ல ஆத்ம சுகம் தெரியும். சோ அந்த கவர் போடுறதே முதல்ல நம்ம நிறுத்தணும்ன்றதுதான் அடுத்தது நம்ம பார்த்தது. சங்கல்பம் போடக்கூடாது, அதுக்கு சோபனா அத்தியாசமா பெருசு அதையே நினைச்சு அதனாலதான் எனக்கு சுகம் ஏத்தி வைக்க கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணாம இருக்கும் போதுதான் ஒன்னொன்னா நம்ம வைராகியம் வரும். அப்படின்னா நம்ம வந்து வெளி பொருட்கள்ல நம்ம ஆசைப்படாம ஆத்ம சுகத்துக்கு நம்ம வைராகியம் காமம் எல்லாம் வந்து நம்ம ஒரு பொருள்லயும் நித்திய சுகம் வராதுன்ற ஒரு ஐடியா வரும்போதுதான் நம்ம வந்து அந்த காமத்தை தியாகம் பண்ணுவோம். தட் மீன்ஸ் பொருட்கள்ல இருக்கிற காமத்தை தியாகம் பண்ண முடியும். இன்னொரு வழி எப்படின்னா, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு வைராகியம் வளர்க்கறதுக்கு எப்படி பண்ணணும்னா யதார்த்த ஞானம் இருக்கணும். தட் மீன்ஸ் எது ஒண்ணு நம்ம வந்து சங்கல்பம் யோசிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு பர்டிகுலர் ஆசை நடந்தா நம்மளுக்கு அதுல நல்ல சுக்காம்சமும் இருக்கும் துக்காம்சமும் இருக்கும். அதனால ஒரு பொருள்லயோ இல்ல எதை நம்ம ஒரு சங்கல்பம் போட நினைச்சாலும் யதார்த்த ஞானத்தோட அதை முதல்ல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணோம்னாலே நம்மளுக்கு வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ன்றது தெரியும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம வாசனாஸ், அதுதான் நம்மளுக்கு ஹிட் பண்ணுது. சோ அந்த வாசனாஸ்க்கு நம்ம அனுதர்சனம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுல என்ன நம்ம வந்து இதுல வந்து துக்கமும் இருக்கு, தாபத்திரயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெடிப்பொருட்கள்ல இருக்க காமம் வந்து குறைஞ்சிரும்ன்ற மாதிரி பேசும். காஃபி டீ நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்க அது வந்து இந்த காஃபி டீ இதெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு இந்திரிய சுகத்தை தான் கொடுக்கறது. என்னுடைய இந்திரியம் தான் அது நான் சமணப்படுத்துறேன். சோ மற்றவாளுக்கெல்லாம் அது இல்ல. சோ இந்திரிய சுகம் வேற ஆத்ம சுகம் வேற. சோ இந்த இந்திரிய சுகத்தினால நான் எனக்கு ஆத்ம சுகம் அந்த இது கிடைக்கிறது. இந்திரியம் மூலமா இன்புட் போறது,
ஆனா ஆத்ம சுகம் தான் input. அங்கதான் அனுபவிக்கிறோம். சுகம்ங்கிறது டெபினிஷனே நான் எதுக்காக கேட்டேன்னா, சுகம்ங்கிறது ஒரு ஃபீலிங், அப்படித்தானே சொன்னேன். அப்ப சுகம்ங்கிறது ஒரு காஃபியோ, சுகம்ங்கிறது ஒரு ஐஸ்கிரீமோ, சுகம்ங்கிறது ஒரு பொருளோ அப்படி கிடையாது. ஒரு இடமோ பொருளோ எதுவுமே கிடையாது. சுகம்ங்கிறது ஒரு ஃபீலிங். ஆனா இந்த ஃபீலிங்க தூண்டுறதுதான் இந்த காஃபி, இந்த ஃபீலிங்க தூண்டுறதுதான் ஐஸ்கிரீம், இந்த ஃபீலிங்க தூண்டுறதுதான் ஒரு கேக் இல்ல பிஸா வாட்டவர். சோ இந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஃபீலிங்கிறதான் தூண்டி விடுறது. ஆனா சுகம் வந்து ஆத்ம சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். புரியுதா? இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கிறோம். நாக்கு மூலமா போனா அந்த நாக்கு அனுபவிக்கிறது, அதனால நான் உள்ள ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். புரியுதா? அந்த ஸ்வீட்டுங்கிற ஒரு சிக்னல் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு சிக்னலை தான் அது அனுப்புறது நாக்கு இந்திரியம். ஆனா எனக்கு உள்ள அது பிடிக்குங்கிற வாசனையோட அது கனெக்ட் ஆயிடுது. அதனால எனக்கு ஒரு சந்தோஷமா அது மனசுல இருந்து அப்படியே வர மாதிரி இருக்கு. பொருள் கிடையாது, இட்ஸ் ஃபீலிங். சுகம்ங்கிறதே ஒரு போகம்ங்கிறதே ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்க தோன்றதுக்கு தான் நம்ம இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இது கிடைக்குமா, ஓ இதுவா, இது பார்த்த உடனே எனக்கு ஓ வடையா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மசாலா வடையா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டீ வித் மசாலா வடையா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்க உள்ள இருக்கு. அந்த டீலையோ இல்ல வடையிலையோ சுகம் கிடையாது. அது ஒரு பொருளா இருக்கு. ஆனா அதை தூண்டி விடுறது, எதை தூண்டி விடுறது? என்னோட வாசனை, எனக்கு பதிவு இருக்கு, இது பிடிக்குங்கிற ஒரு பதிவை அது தூண்டி விட்டுறது. புரியுதா மைனி? இந்த டெம்பரரி சுகம் இதெல்லாம் பிரமோதம் அந்த மூணும். அதாவது பிரியம் அப்படின்னாக்க ஒரு பார்த்த உடனே அது நம்மளுக்கு பிடிக்கிறது, அதனால ஒரு சாட்டிஸ்பாக்சன். அது கைக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அது வந்த பிறகு அது நம்ம ஒரு ஜுவல்லரியா இருந்தா அதை நம்ம போட்டுக்கிறது, அது ஒரு சந்தோஷம். இது மூணும் இது எல்லாமே டெம்பரரி சுகம். அதாவது இந்திரியங்களால அனுபவிக்கப்படுற சுகம். அது ஆத்ம சுகம் கிடையாது. சோ ஆத்ம சுகம் தான் பர்மனன்ட். இது டெம்பரரியான ஒரு சுகம். நம்ம இது போட்டு சங்கல்பம் போட்டு வச்சதுனால உண்டான ஒரு சுகம் இதெல்லாம். கரெக்டா பகினி? பேஸ்ல போய் கண்டுபிடிச்சோம். அஜ்ஞானம்ங்கிறது தான் காரணம். ஏன்னா அந்த பொருட்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்கறதுன்னு ஒரு அஜ்ஞானத்துல இருக்கேனே, அந்த அஜ்ஞானம் தான் எனக்கு சோபனா அத்தியாசம் அந்த பொருள் மேல ஏத்தி வச்சிருது. சோ இது எனக்கு சுகம் கொடுக்கறது. இப்ப காஃபி எனக்கு சுகம் கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு நான் காஃபியை ஒரு 10 தடவை குடிக்கிறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா அது எனக்கு சுகம் கொடுக்கறதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது கொடுக்கல, அது என்னோட வாசனையை தூண்டுறதுங்கிற ஒரு ஞானம் இல்லாததுனால சோபனாத்தியாசம் பண்றோம். அந்த சோபனா அத்தியாசம் தான் நமக்கு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்ப திருப்பி திருப்பி சாப்பிடலாமே அப்படின்னு திருப்பி அதை நினைக்க வைக்கிறது. இல்ல யாராவது ஒருத்தர் சாப்பிட்டாலோ இல்ல ஒரு ஸ்மெல் ஹிட் பண்ணும் போதோ அந்த உணர்ச்சியை அது தூண்டி விடுறது, சாப்பிடணுங்கிற ஒரு இதை தூண்டி விடுறது இல்லையா? சோ ஏன்னா அது மூலமா எனக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அஜ்ஞானம் சோபனாத்தியாசம் தான் சங்கல்பமா மாறுறது. அந்த சங்கல்பம் தான் எனக்கு ஆசை, ஒரு டிசையராவே மாத்தி விட்டுருது இல்லையா? சோ அதனால இந்த ரூட் பேஸ எடுக்கணும். பேஸ் எது? இந்த ரூட் அஜ்ஞானம். எனக்கு வெளிப்பொருட்கள்ல இருந்து சுகம் வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, அந்த அஜ்ஞானத்தை எடுக்கணும். வெளிப்பொருட்கள்ல இருந்து வரல, அது உள்ள ஆத்ம சுகம். வெளியில உள்ள பொருட்களை என்ன தூண்டி விடுறது அந்த ஆத்ம சுகத்தை, அவ்வளவுதான். அது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வருது, அவ்வளவுதான். ஆனா அதே இது அந்த வெளிப்பொருட்கள் இல்லாட்டாலும் நான் சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற ஒரு நாலேஜ் இல்லை எனக்கு. அதனாலதான் நான் அந்த சோபனாத்தியாசம் பண்றேன். அது இல்லாமலும் நான் சுகப்பட முடியும். எதுவுமே புத்தி மனசு இந்திரியங்கள் உடல் எல்லாமே இல்லாட்டாலும் உள்ள நான் ஒடுங்குறேன் டெய்லி ஒரு இடத்துல. அங்கேயும் நான் ஆக்சுவலா இந்த சுகத்தை விட நல்லவே சுகத்தை அனுபவிக்கிறேன். அப்போ எனக்கு வெளிப்பொருட்கள் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப சமாதி ஸ்டேட்டுக்கு போறோம்னா, சமாதி ஸ்டேட் ஒரு எக்ஸ்டசி. அந்த சமாதி ஸ்டேட்ல வெளிப்பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த சுகம் ஒரு டாப் மோஸ்டா இருக்கா இல்லையா? அப்ப வெளிப்பொருட்கள்னால நமக்கு ரொம்ப சுகம் வருதுன்னு நம்ம நினைச்சு பண்றது அஜ்ஞானம். அதுதான் பேஸ் ரூட். இந்த அஜ்ஞானத்தை தான் எடுக்கணும். சரி, இந்த அஜ்ஞானம் வரத்துக்கு இந்த அஜ்ஞானம் ஞானமா மாறறதுக்கு பேஸ் தான் இந்த நித்திய அனித்திய அறிவு. இந்த அனித்தியம்ங்கிற ஒரு அறிவு இருந்தா தான் அனித்தியமான இதுல இருந்து எனக்கு அனித்திய சுகம்தான் வருமே தவிர நித்திய சுகம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. சுகம் கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனா அது கொஞ்சம் சர்டன் பீரியடுக்கு தான் கொடுக்கும். காஃபி உள்ள இறங்குற வரைக்கும் தான் அது சுகமே தவிர அடுத்த காஃபியை கொஞ்ச நேரத்துல அது எதிர்பார்க்கறது, இன்னொன்னு கிடைக்குமான்னு பாக்குறது. சோ அதனால அது பெர்மனன்ட் சுகத்தை கொடுக்கல. சோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். இதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் போடுங்க.
நான் போன வாட்டி சொன்னேன்னான்னு தெரியல. நீங்க ஒரு லிஸ்ட் கிளாஸ்ல போட சொல்லியிருப்பேன். பட் இது வந்து இந்த வீக்கோட ஒரு எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட் போடும், என்ன என்ன எனக்கு சுகம் கொடுக்கறது. சின்ன சின்னதா தெரியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி இல்லை டீ, ஒரு ஒரு தலகாணி கூட எனக்கு இவ்வளவு ஒசரம் இருந்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்போம். இல்ல ஒரு பெட்ல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு வச்சுட்டு இருப்போம். கீழே பாய விரிச்சு படுத்தாதான் எனக்கு தூக்கம் வராதுன்னு இருக்கும்போது அதெல்லாம் நம்மள அறியாமையே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நான் அடிமைப்பட்டு இருக்கேங்கிறதே நமக்கு முதல்ல தெரியல, அப்புறம் தான் விலகி வரதுக்கு இல்லையா? சோ அதனால அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதை நோக்கி என் மனசு போறது, எதை நோக்கி என் மனசு வந்து அட்ராக்ட் ஆகுது, எதுல அடிமையா இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சாதான் அந்த வாசனையை வந்து நான் ரூட்ல போய் எடுக்கவே முடியும். அத எதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் இப்படியே மத்த ஒரு லேமன் இருக்கிற மாதிரி நானும் சாப்பிட்டுட்டு இதே உலக வாழ்க்கையிலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்போம். ஆனா இது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா we have to put a list. கையில இருக்கணும். நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓகே இது வந்து நான் ஹிட் ஆகும் போது சரி பண்ணிடுவேன், இந்த நாலேஜ் வரும். தலகாணி அது ஒசரமா வைக்கும் போது எனக்கு இது ஹிட் ஆயிடும், நான் அது வந்து அப்படி வரவே வராது, ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. முதல்ல மறந்து போயிடும். ஏன்னா நமக்கு நிறைய சங்கல்பங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய சின்ன சின்னதாவே நிறைய வச்சுட்டு இருக்கோம். இது இருந்தாதான் பிடிக்கும், காஃபி இந்த ரேஷியோல இருக்கணும், ஒரு ஒரு உருளைக்கிழங்கு கூட இப்படி வதக்கினாதான் பிடிக்கும், அந்த கட் பண்ற சைஸ் மட்டும் வச்சுட்டு இருப்போம். சோ இதெல்லாம் வந்து நமக்கு வாசனை தான். அதை நம்ம எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு தான் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷனை எடுத்து அதுல போக்கஸ் பண்ணும். இதை கம்ப்ளீட்டா நான் விளக்குற வரைக்கும் இதுல ஒர்க் பண்றேன் அப்படின்னா தான் எல்லா வாசனையும் அட் ஏ டைம்லாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. அது வந்து நம்ம மறந்து போயிடும். முதல்ல ஒண்ணு பண்றச்சே ஒண்ணு மறந்து போயிடும். இது வந்து ப்ராக்டிக்கலா ஒத்து வராது. சோ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எதெல்லாம் நான் அடிமைப்பட்டு இருக்கேன் எங்கெல்லாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, தப்பு கிடையாது இதெல்லாம். ஏன்னா இப்பதான் நம்ம இந்த நாலேஜுக்குள்ள வரோம், தெரிஞ்சுக்கிறோம்னா தப்பு கிடையாது. இவ்வளவு நாள் நம்ம இப்படி இருந்துட்டோங்கிறதையாவது, அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்குங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கரெக்ஷனுக்கு போறோம் போல. அது அடுத்தது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் என்ன வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அப்பனாதான் என் வாசனைகளை கண்டுபிடிக்க முடியும். வாசனைகளை கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணதான் நமக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் க்ளோஸ் ஆயிட்டே வரும். நமக்கு பிறவிங்கிறது கிடையாது. வாசனை இருக்கிற வரைக்கும் அந்த சம்சாரம் சுழற்சிங்கிறது இருந்தே ஆகும். ஆனா இப்போ ஒண்ணு நமக்கு எப்படி எடுக்கணுங்கிறது அட்லீஸ்ட் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு கூட அது தெரியாம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு நாலேஜ் வரைச்சே ஓகே இப்படி எடுக்கணும், இப்படி லிஸ்ட் போடணுங்கிறதா தெரியுது. ஆனா அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வாங்கும். லிஸ்ட் இந்த 1 வீக் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அதை டிக் பண்ணின்னு வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதோ பேப்பர்ல எல்லாம் எழுதி வைக்க கூடாது. பேப்பர்ல எழுதி வச்சா ஆச்சு இந்த கிளாஸ் முடிஞ்சா அது பறந்துடும். அப்படி இல்லை, ஒரு நோட்ல எழுதி வைக்கணும். நோட்டு போட்டு எழுதி வச்சு அதுல இருந்து சர்டன் ஒரு இந்த மாசத்துக்குள்ள நான் இந்த வாசனைகளை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுல நம்ம டிக் பண்ணின்னு வரணும். இதை நீங்க பண்ணிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். உங்களோட ஃப்ரீடம் நீங்க அப்பதான் உணர முடியும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த காஃபி நினைச்ச போது குடிக்கிறதும் தலானி இப்ப என்ன அவசரமா வச்சுட்டு இருக்கிறதும் இதெல்லாம் தான் நான் வந்து சுகத்தை அனுபவிக்கிறேனே. சுகத்தை அனுபவிக்கிறது என்ன தப்பா? இதெல்லாம் சின்ன சின்ன தானே, இது என்ன பெரிய முக்தியை வந்து எனக்கு கொடுத்துட போறதா இப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. இது வந்து நம்மள ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கு. வாசனை தான் நான் வாசனையத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர நான் வாழல, நான் சுதந்திரமா இல்லை அப்படிங்கறத முதல்ல அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால லிஸ்ட் போடுங்க. இந்த ஒரு 1 வீக்குக்கு என்னெல்லாம் உங்களுக்கு அன்னன்னைக்கு தெரியும். ஏன்னா நம்ம இப்படி யோசிச்சோம்னா சில இதுதான் வரும். ஆனா சூழ்நிலைகள் வரிசைதான் ஹிட் ஆகும். இது கூட எனக்கு வாசனையா அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு இந்த நாலேஜ் இல்லாததுனால நமக்கு ஹிட் ஆனா கூட நம்ம அதை அப்படியே இந்த போற போக்குல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த சூழ்நிலைகள் வரைச்சேதான் சில இது ஹிட். ஏன்னா வாசனைகள் உள்ள வந்து இப்ப வாசனையை பத்தி நம்ம டைப்ஸ் பார்ப்போம். சோ சில வாசனைகள் வந்து வெளியில எப்ப பார்த்தாலும் ஓப்பனா இருக்காது, எனக்கே தெரியாது, அப்படிலாம் கூட உள்ள வாசனைகள் இருக்கும். அது எப்ப வரும்னா அந்த சூழ்நிலைகள் வரைச்சேதான் அது உள்ள ஹிட் ஆகும். இது எனக்கு பிடிச்சிருக்கேன், இது என்னோட வாசனையா அப்படின்னு அப்பதான் நமக்கு தோணவே செய்யும். ஸோ ரைட் இட் டவுன். எழுத 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 ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து எடுத்து கிளியர் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டே வரோம்னு அர்த்தம். அதனால தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1 வீக் நீங்க கண்டிப்பா போடணும். சோ இப்போ இதுக்கு மெயின் இது என்ன சொல்றாருன்னா தோஷ தர்ஷனம். சோ ஒன்னொன்னுலயும் உள்ள தோஷங்களை பாரு அப்படின்னு சொல்ற. அடுத்தது சோ தோஷங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 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 பொருள்ல நம்ம ஆசை வைக்கிறோம்னா அதோட நெகட்டிவ்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். நமக்கு பிடிச்சிடுது வச்சுக்கோங்களேன், ஒன்லி பாசிட்டிவ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே இது நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அது தப்பு, அது என் வாசனை. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளா பார்த்து, ஓ இது எல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ்ங்கிறத அட்லீஸ்ட் தெரிஞ்சுட்டு அப்ப நம்ம ரொம்ப அட்டாச் ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தோஷ தர்ஷனம் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் நமக்கு வராது. ஸோ இதுக்கு முக்கியமானது என்னன்னா இந்த நித்திய அறிவு தான். இந்த நித்திய அறிவு இருக்கும்போது தான் இந்த வைராகியம்ங்கிறதே இம்ப்ளிமெண்ட் ஆகும், வரும். ஏன்னா அது அனித்தியம்னு தெரிஞ்சாதானே. நித்தியம்னு தெரிஞ்சுட்டா அது மேல ஆசைகள் ஜாஸ்தி ஆயிட்டுதான் போகும். அதனால கண்டிப்பா இது முக்கியமான ஒண்ணு நித்திய அறிவு, அது வேணும். அதனாலதான் உங்களை நித்திய அறிவு பிராக்டிஸ் பண்ணின்னு வர சொன்னேன். பண்ணிருப்பேன்னு நம்புறேன். ஸோ நீங்க இப்ப பொருட்கள்ல பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ்ஸ், சொந்தங்கள், பந்தங்கள்ல அவ நித்தியமா அனித்தியமா இந்த மாதிரி பார்த்துட்டே வரணும். அப்புறம் உங்களோட செல்ஃப், உங்க மனசு நித்தியமா எல்லாம் அனித்தியமா, இல்ல புத்தி நித்தியமா அனித்தியமா, இந்திரியங்கள் நித்தியமா அனித்தியமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனசு எடுத்துக்கோங்க, மனசு நித்தியமா அனித்தியமா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அனித்தியம். எதனால அனித்தியம்? அது ஏன்னா சிந்தனைகள் ஓட்டமாவே இருக்கும். ஒரு சிந்தனையிலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா இருக்கிறது கிடையாது. அதனால அது சேஞ்சஸ் இருக்கிறதுனால அது கண்டிப்பா அனித்தியமா தான் இருக்கும். அனித்தியமா தான் இருக்கும். ஏன்னா எண்ண ஓட்டங்கள் தான் மனசு இல்லையா? அந்த ஒரு டைம் உள்ள மனசு அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு தப்பா வேற மாதிரி யோசிக்கிறது. சோ அதனால அது நித்தியம் கிடையாது. புத்தி நித்தியமா? புத்தியும் அனித்தியம் தான் குருஜி. ஏன்னா புத்தி மனசு ஓட்டங்கள்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறது, அந்த அந்த ஓட்டங்களுக்கு அந்த தாட்ஸுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. அந்த ஒரே டெசிஷன் எடுக்கிறது இல்லையா? அது என்ன ஓட்டங்கள் மனசுன்னா அது என்ன ஓட்டங்களுக்கு ஒரு முடிவு வரதுக்கு எய்தர் ரைட்டா இருந்தாலும் சரி ராங்கா இருந்தாலும் சரி ஒரு டெசிஷன் எடுக்கணும், அது புத்தி எடுக்கிறது. அப்ப புத்தியோட டெசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நம்ம தாட்ஸ். அப்ப தாட்ஸ் மாறிண்டே இருக்கு, அது சேஞ்ச் ஆகுது. மனசு அனித்தியம்னா புத்தியும் அனித்தியம் தான். இன்னொன்னு அந்த ஆழ் தூக்கத்துல எல்லாம் ஒடுங்குறது. அப்படி ஒடுங்கிறது ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னாலே அது நித்தியமா இருக்க முடியாது. அதேதான் இந்திரியங்களும் இல்லையா? சோ இந்திரியங்களும் அதுக்கு சேஞ்சஸ் இருக்கு. இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா சில இந்திரியங்கள் சரியா இது ஆக மாட்டேங்குது. அப்படிங்கும் போது அதுவும் நித்தியம் கிடையாது. சோ இப்படி நம்ம ஒன்னொன்னா அப்ப நமக்குள்ளேயும் உடல் நித்தியமானு கேட்டா உடல் அனித்தியம். நம்மளே பாக்குறோம் நிறைய பேரை, அதனால நமக்கு தெரியும். சோ உடல்ங்கிறது ஒரு அனித்தியம்ங்கிறது நல்லாவே தெரியறது. அப்ப இந்த மாதிரி நமக்குள்ள செல்ஃபையும் நம்ம அப்ப பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ்ஸையும் பார்த்துட்டே இருக்கணும். உயிர்களும் நித்தியமா அனித்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கதான் இந்த மனசு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கிளியரா பார்த்துட்டோம்னா தான். இப்போ ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறா அப்படிங்கும் போது இது அவங்க இல்லை, இந்த மனசு அப்படி வேலை செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வேற மனசு வேறங்கும் போது அந்த பர்சன் வேற, அவங்க மனசு வேற தானே. அந்த சிச்சுவேஷன் அந்த மெச்சூரிட்டியை பொறுத்து அந்த மனசு வேலை செய்யறதே தவிர அவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அவங்க பர்சன் மேல நமக்கு கோபமோ ஒரு குரோதமோ ஒரு பகை உணர்ச்சியோ வரவே வராது. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நித்திய அனித்தியங்கள் அது அனித்தியம். மனசுங்கிறது அனித்தியம், மாறத்தானே செய்யும். இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி பேசதான் செய்யும். அதான் மனசோட சுவாவமே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது நமக்கு ரொம்ப பெருசா நம்மளை ஹிட் பண்ணாது. அது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கறது தான் கர்மயோகம்னு பார்த்தோம். சோ நிஷ்காமியமா பண்ணணும், அதுதான் சரணாகதி பாவத்துல பண்ணணும், வினயமா பண்ணணும். இது பண்ண இந்த கர்மயோகம் பண்ணவே உங்களுக்கு இந்த அகங்காரம்ங்கிறது அழிய ஆரம்பிக்கும். போனதுல கூட ஒரு பையனி கேட்டான் இல்லையா, அந்த அகங்காரத்தை எப்படி அழிக்கிறது? கர்மயோகம் மூலமா தான் அழிக்கவே முடியும். கர்மயோகம் பண்ணதான் அந்த நிஷ்காமியமா பண்ணும் போது கண்டிப்பா வைராகியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த நித்திய இதெல்லாம் ஒரு சைக்கிள். சுவிட்ச் போட்டு இது முடிச்சுட்டு அது அப்படி கிடையாது இல்லையா? சோ இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது இந்த அகங்காரம்ங்கிறது நான் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதே ஆயிடும். ஸோ இந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கர்மயோகம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த தோஷ தரிசனத்துல நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த துக்கத்துலதான் கொண்டு விடும். அதுதான் அந்த 3 துக்கங்களை பார்த்தோம் நம்ம. பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்சார துக்கம்னு பார்த்தோம். இந்த 3 ஒண்ணு அதை அடையறதுக்கு முன்னாடி, ஒண்ணு அடைஞ்சிட்டு இருக்கும் போது, ஒண்ணு அடைஞ்சப்புறம் சம்சார துக்கம், அதெல்லாம் பார்த்தோம். ஸ்மிருதினால வரக்கூடியது. சோ இந்த மாதிரி துக்கங்கள்ல தான் கொண்டு விடும் வைராக்கியம் இல்லைன்னா. சோ வைராக்கியம்
என்னன்னா வாசனா. வாசனாக்கு எங்க ஒர்க் பண்ணணும்னா வைராகியத்துலதான் ஒர்க் பண்ணணும். அப்பதான் வாசனைகளை எடுக்க முடியும். சோ வாசனானா என்ன அப்படின்னா, இந்த வாசனாங்கிறது பல ஜென்மங்களா நமக்குள்ள உள்ள ஒரு பதிவுகள் தான் வாசனைன்னு சொல்றோம். இப்போ ஒரு நம்மளே சொல்லுவோம், அவரோட சுபாவமே அப்படி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த சின்ன வயசுல இருந்து அந்த சுபாவமாவே அவருக்கு வந்து கசப்புனா பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வாசனை. அவர் சுபாவமாவே அவருக்கு கோவமே வராது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வாசனை. இல்ல அவர் சுபாவமாவே ரொம்ப டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வாசனை. சோ வாசனைங்கிறது தான், அந்த சுபாவம்ங்கிறது தான் வாசனை. அது எப்படி வருது ஒருத்தருக்கு அப்படின்னா, பிறவினால வராது. ஆனா அது பல பிறவைகளா உள்ள இருக்கும். சப்கான்சியஸா இருந்து அது ஸ்டோர் ஆகி காரண சரீரத்துல இருந்து அந்தந்த பிறவிக்கு ஏத்தா மாதிரி வரும்போது சில வாசனைகளை எடுத்துன்னு வருவோம். அந்த வாசனைகளை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில இது ஓப்பனா வெளியில தெரியறது, ஓ இதான் என் வாசனைன்னு. சில இது நமக்கே தெரியாம உள்ள இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கண்டுபிடிக்க முடியும், இந்த நாலேஜ் இருந்தா. இந்த நாலேஜ் இல்லாதவங்களால, ஒரு லேமனால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓ இது அது எப்படி வருதோ ஆசை, அதுக்கேற்ற மாதிரி அதை அடையணுங்கிற முயற்சியில தான் இருப்பானே தவிர, ஓ இது வாசனைங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால இந்த வாசனைகள்ல வந்து மேஜர் கிளாசிபிகேஷன் 2 இருக்கு. என்னன்னா ஸ்தூல வாசனா அண்ட் சூக்ஷ்ம வாசனான்னு பேர். ஸ்தூலம்னா பெருசா, அதாவது தெரியறது, அதுதான் ஸ்தூல வாசனா. சூக்ஷ்ம வாசனானா சூக்ஷ்மமா இருக்கும், வெளியில அவ்வளவா தெரியாது. இப்போ ஸ்தூலம்னா என்னன்னா வெளிப்பட்டுறது. வெளிப்பட்டு இப்ப ஒரு ஆன்கோயிங்ல இருக்கு, நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது நம்ம புத்திக்கு தெரியறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி பிடிக்கும், இல்ல எனக்கு டீ பிடிக்கும், இல்ல எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும். சில பேருக்கு ஸ்வீட் பேசிக்காவே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்தூலமா தெரியறது இல்ல, நமக்கே தெரியாது. அதெல்லாம் ஸ்தூல வாசனை. சூக்ஷ்மம்னா என்னன்னா, அது மனசுல உள்ள இருக்கலாம், இல்ல காரண சரீரத்திலேயே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வாசனைகள்லாம் வந்து சூக்ஷ்ம வாசனான்னு சொல்லுவோம். இப்ப அந்தந்த பிறவிகளுக்கு ஏத்த மாதிரிதான் வாசனைகள் வெளியில வரும். சில வாசனைகள் இப்போ நமக்கு பல பிறவிகளாகும் போது, பல பிறவிகளும் நம்ம ஒண்ணும் மனுஷ பிறவிலேயே இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு பறவையா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ஆடா இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். அப்ப அதுகளுக்குள்ள வாசனைகளும் அந்த ஜீவனோட வாசனைகள் அதுல தானே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனா எடுத்துன்னு வரச்சே அந்த ஒரு பறவையோட வாசனையோ ஒரு ஆடோட வாசனையோ எடுத்துன்னு வர முடியாது, இங்க பண்ண முடியாது இல்லையா? இப்ப மனுஷனோட வாசனை காஃபின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த ஜீவன் மனுஷ உடல் கிடைக்கல, வேற ஏதோ ஒரு ஆடா பிறந்ததுன்னா அந்த காஃபிங்கிறது அங்க ஒர்க் அவுட் ஆகாது இல்ல, இந்த வாசனையை அங்க எடுத்துன்னு வர முடியாது. அப்ப இது வந்து உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இது மாதிரி இருக்கிறது தான் சூக்ஷ்ம வாசனான்னு சொல்றது. இதை வந்து காரண சரீரத்துல இருக்கலாம், சில இது உள்ள நமக்கு இந்த பிறவிலேயே இருக்கும், ஆனா வெளியில தெரியாம இருக்கும். இந்த மாதிரி வெளியில தெரியாம இருக்கிறது எல்லாம் சூக்ஷ்ம வாசனான்னு சொல்லுவோம். இதுல வந்து நான் ஒரு 3-4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரசுப்த வாசனா. பிரசுப்த வாசனானா என்னன்னா, ஒரு சீடு மாதிரி, ஒரு விதை மாதிரி வெளியில வரல. அந்த விதை வந்து இப்போ உள்ள போட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அது வெளியில எதுவும் குருத்தாவோ எதுவாவோ வரல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசனைகள் தான் வந்து பிரசுப்த வாசனான்னு சொல்லுவோம். உள்ளேயே இருக்கும். அந்தந்த வாசனைகளுக்கு உண்டான அந்தந்த பிறவிக்கு உண்டான வாசனைகளை தானே நம்ம எடுத்துன்னு வரோம் இல்ல. அதான் நான் சொன்னேன், இப்போ ஒரு ஆடு இருக்குன்னா முன்னாடி நம்ம ஆடா இருந்துருக்கலாம், அந்த ஆட்டோட வாசனையை இப்ப எடுத்துன்னு வர முடியாது. இது மனுஷ ஜென்மத்துக்கு உண்டான வாசனைகளை தான் எடுத்துன்னு வர முடியும். அதுல நம்ம முன்னாடி ஜென்மங்கள்ல இருந்ததுன்னா அது வரும் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பிரசுப்த வாசனா. சுப்தம்னா தூங்குறதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி உள்ள தூங்கி இருக்கிற சில வாசனைகள், அது வந்து பிரசுப்த வாசனான்னு பேரு. அடுத்தது தனு வாசனா. தனு வாசனானா என்னன்னா, உள்ள இருக்கு ஆனா இப்ப தெரியல. அதாவது அந்த ஒரு விதை நட்டுட்டோம், தண்ணி எல்லாம் விட்டாச்சு, அது அப்படியே உப்பின்னு வரும்ல, ரெடி டு ஸ்ப்ரவுட்டா இருக்கும். என்ன ஸ்ப்ரவுட் ஆல வெளியில வரல, ஆனா ரெடி டு ஸ்ப்ரவுட்டா இருக்கும். அதுதான் வந்து தனு வாசனான்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிறவிக்கு உண்டான வாசனைகளை எடுத்துன்னு வந்தாச்சு, ஆனா இன்னும் வெளியில தெரியல, எனக்கே தெரியல, என் புத்திக்கே தெரியல, என் மனசுக்கே தெரியல. அப்படிங்கும் போது இது தனு வாசனான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து விச்சின்ன வாசனா. 3வது விச்சின்ன வாசனா. இது வந்து என்னன்னா வெளிப்பட்டுருது, உடல் மூலமாவோ இல்ல மனசு மூலமாவோ நமக்கு வெளிப்பட்டு இந்த ஆன்கோயிங்ல இருக்கு, எனக்கு இது கண்டுபிடிக்க முடியாது. ஓ எனக்கு இதுல இது இருக்கு. இப்ப இந்த தலானி சொன்னேன், தலானி எனக்கு அவசரமா வேணும், ஆமா கரெக்ட் தான், இந்த வாசனா. இல்ல நான் பெட்ல தான் படுப்பேன், கீழே படுக்க மாட்டேன்னு சில பேர் வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து இந்த விச்சின்ன வாசனா. எனக்கு தெரியாது, ஆனா நான் இந்த நாலேஜ் இருந்தாதான் நான் இது வாசனைன்னே தெரியும். ஒரு ஆர்டினரி லெமனுக்கு தெரியாது, எனக்கு எது பிடிக்கிறதோ அதான். எனக்கு தலானி இல்லைன்னா தூக்கம் வராது, இந்த மாதிரிதான் தெரியுமே தவிர
அது ஏங்கிறத நம்ம இந்த மாதிரி நம்ம சாதகர்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் விச்சின்ன வாசனான்னு சொல்லுவோம். இன்னொன்னு உதார வாசனா. உதார வாசனானா என்னன்னா முடிஞ்சிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது. அதெல்லாம் வந்து இப்ப சில வாசனைகளுக்கு வீடு கட்டணும்னு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டி முடிச்சாச்சு. அந்த மாதிரி இருக்கிற வாசனைகளை வந்து உதார வாசனான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 டைப் இருக்கு. பிரசுப்த வாசனா, தனு வாசனா, விச்சின்ன வாசனா, அதுக்கப்புறம் உதார வாசனா. சோ இந்த 4 டைப் இருக்கு. இதோட இந்த வைராகியத்தோட யூஸ் என்ன, எதனால வைராகியமா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஷமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லுவோம். இதுலயும் பின்னாடி வருது. அந்த ஷமம் தமம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஷமம்னா இது மனசை கட்டுப்படுத்துறது, தமம்னா இந்திரிய கட்டுப்பாடு. இந்த மாதிரி உள்ள கண்ட்ரோலுக்கெல்லாம் இந்த வைராக்கியம் இருந்தாதான் பண்ண முடியும். மனசு ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும்னா வைராக்கியம் முதல்ல வேணுமே. அவ வைராக்கியம் வேணும்னா முதல்ல நித்திய அறிவு வேணும். ஸோ இந்த விவேகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வைராக்கியம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக? மேல மேல ப்ரொசீட் பண்றதுக்கு, மனசை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு, இந்திரியங்களை கண்ட்ரோலை கொண்டு வந்துக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த சமாதிக்கு எல்லாம் கண்டிப்பா இது வேணும், வைராக்கியம். அதான் அதோட ஃபர்ஸ்ட் யூஸ். 2வது யூஸ் என்னன்னா தோஷ தர்சனம். இந்த தோஷ தர்சனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம பண்ற வேலையிலயோ இல்ல ஒருத்தட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நம்ம துக்கப்படுவோம் இல்லையா? ஆனா இந்த தோஷ தர்சனம் நமக்கு தெரிஞ்ச அப்புறம் நாம இந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்துடுறோம்ல. there is மேஜர் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் திஸ் வைராக்கியம். என்ன வைராக்கியத்தோட மெயின் அட்வான்டேஜ்னா இந்த 2ம் தான். சமாதிக்கு பேஸே இங்கதான் இருக்கு. இன்னொன்னு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன், தோஷத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்படிங்கும் போது இப்ப ஒரு 3rd பர்சனோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஏதோ ஒண்ணுல கன்வின்ஸ் பண்றா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அது பிடிச்சிருந்து அதோட பலனை மட்டும் பார்ப்போம். ஓ ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஏதோ வந்து உங்களை கன்வின்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அந்த பலனை மட்டும் பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவோம். ஆனால் இந்த தோஷ தர்சனம் இருந்ததுன்னா நம்ம எதுலையும் மாட்டிக்க மாட்டோம். ஸோ நெகட்டிவையும் நம்ம உட்காந்து யோசிப்போம். ஸோ இப்படி இருக்குமோ, ஒருவேளை அதனால இருக்கலாமா என்னங்கிறத நெகட்டிவை கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அப்ப இந்த துக்கம்ங்கிறது குறையதானே செய்யும் இல்லையா? ஸோ இந்த தோஷத்தை பார்க்காம போற இடங்கள்ல வாங்கி கட்டிக்கிற அந்த துக்கங்களை குறைக்கும் இந்த வைராக்கியம். ஏன்னா தோஷ தர்சனம் வருதுனால. ஸோ இந்த 2ம் இதோட மெயின் ஒரு அட்வான்டேஜ் இந்த வைராக்கியத்துக்கு. ஸோ நீங்க வந்து இந்த 1 வீக் என்ன பண்ணோம்னா இந்த லிஸ்ட் போட்டுட்டு உங்களோட வாசனைகளை ட்ராக் பண்ணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷன் எல்லாருக்கும் கோவத்தை ஒன்றும் கொடுக்காது, உங்களுக்கு மட்டும் தானே கோவத்தை கொடுக்கறது, உங்களுக்கு மட்டும் தானே இரிட்டேட் ஆகுது. அப்ப அந்த இரிட்டேட் ஆகுதுங்கிறது எதனால வருதுன்னா, உங்களுக்கு உள்ள ஒரு விதை இருக்கு, இந்த விஷயம் மேல உங்களுக்கு ஒரு துவேஷம் இருக்கு. அதுதான் நீங்க நோட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் உங்களோட வாசனைங்கிறத முதல்ல நீங்க நோட் பண்ணுங்க. இந்த எதெல்லாம் அடிமைப்படுத்துறது அதெல்லாம் எழுதி வைங்க. தட் இஸ் எக்ஸசைஸ். இப்ப அடுத்தது வந்து யோக சாஸ்திரத்துல சொல்ற இந்த வைராக்கியத்துக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கிறதா சொல்ற. 4 டைப்ஸ் இல்ல, ஒரு 4 ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4 ஸ்டெப்ல முதல்ல உள்ளது யதமானம்னு பேர். வைராகியத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யதமானம். யதமானம்னா என்னன்னா, யத்ததே அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா முயற்சின்னு அர்த்தம். சோ இந்த நித்திய அனித்திய அறிவுங்கிறது வந்தப்புறம் எனக்கு எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரிஞ்சிடுது. அந்த 4 தோஷங்கள் தெரியறது. அந்த 4 தோஷங்கள்ல ஒண்ணு இருந்தா இது அனித்தியம்னு தெரியறது. இந்த மாதிரி எனக்கு நித்திய அனித்திய அறிவு வந்தப்புறம் அப்படின்னா, ஒரு பொருள் எனக்கு சுகம் கொடுக்கும்னு இவ்வளவு நாள் நினைச்சேன், ஆனா அது துக்கத்தை தான் கொடுக்கறது. அப்ப நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்தது அப்புறம், இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுல இருந்து நான் வெளியில வரணும், விடுபடணுங்கிற ஒரு நாலேஜ் வந்துடுது. இப்போ நான் இனிமே அந்த பொருட்களை நோக்கி அட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, ஓகே இனிமே நான் வைராக்கியத்துல இருக்கணுங்கிற ஒரு முயற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முயற்சி நான் உள்நோக்கி திரும்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த முயற்சியை தான் யதமானம்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் வைராக்கியம். முதல்ல நம்ம உள்ள திரும்பணும். அதுக்கு முதல்ல நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம எப்பவுமே மத்தவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இல்ல இங்க சரியில்லை, நாம முதல்ல இங்க திரும்பணும். ஓகே, என் மேலதான் தப்பு, நான் தான் வந்து இதுல சுகம் கொடுக்கும், இது பெர்மனன்ட்னு நினைச்சிட்டேன்.
அப்ப என்கிட்ட தானே தப்பு இருக்கு இப்படின்னு இது அனித்தியம் இல்லைங்கிற அந்த பேசிக் நாலேஜ் வந்தப்புறம் நான் எனக்குள்ள திரும்புறது முயற்சி பண்றது இதுதான் யதமானம்னு சொல்ற. இது ஒரு தொடக்கம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது செகண்ட் ஸ்டெப், இது பேரு வேதிரேகம்னு பேரு. வேதிரேகம் செகண்ட் ஸ்டெப். இதுல என்னன்னா நம்ம உள்ள திரும்பணும்னு வந்தாச்சு. இப்ப நான் முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுதான் நான் இப்ப முன்னாடி சொன்னது, லிஸ்ட் போடணும். ஸோ லிஸ்ட் போட்டு எதுலெல்லாம் நான் பந்தப்பட்டு இருக்கேன், அதுதானே வைராக்கியத்தை அப்படித்தானே எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் முதல்ல லிஸ்ட் போட்டு, இப்ப நம்ம செகண்ட் ஸ்டெப்ல தான் இருக்கோம், அதான் உங்க லிஸ்ட் போட சொன்னேன். ஸோ இந்த லிஸ்ட் போட்டு எதெல்லாம் நான் பந்தப்பட்டு இருக்கேன், எனக்கு எதெல்லாம் நான் சுகம் கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எதுலெல்லாம் நான் துன்பத்தை முன்னாடி நான் சுகப்படுறேன்னு நினைச்சுட்டு போனதுல எதுலெல்லாம் நான் துக்கத்தை அனுபவிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடணும். ஸோ இந்த எது என்னோட சுகம்னு சொல்லிட்டு துக்கமா மாறி இருக்கு, இந்த மாதிரி நிறைய நம்ம அதை வாழ்க்கையில பண்ணியிருப்போம். திருப்பி ஏதோ ஒண்ணு நினைச்சுன்னு போவோம், பார்த்தா அங்க அடி வாங்கின்னு வந்திருப்போம். அது கடைசியில சுகம்னு நினைச்சு போனதெல்லாம் துக்கமா தான் முடிஞ்சு போயிருக்கும். கண்டிப்பா அதுதான், ஏன்னா அது நித்தியம் கிடையாது இல்ல, நமக்கு அப்ப நாலேஜ் இல்லாதனால வலிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு லிஸ்ட் போடணும். அதெல்லாம் நமக்கு சில இது சூழ்நிலை வரும்போது தெரியும், சில இது நம்ம உட்காந்து யோசிச்சு போடலாம், எனக்கு இது எல்லாம் வாசனை அப்படிங்கறத போடலாம். சில இது அந்த சூழ்நிலை வரும்போது ஹிட் ஆகும்போது நமக்கு இதுதான் ஹிட் ஆகணும், ஓ இது என் வாசனை போல இருக்கு. ஒரு சாதகருக்கு இப்படிதான் ஹிட் ஆகணும், நார்மல் பர்சனுக்கு இது ஹிட் ஆகாது. இது பிடிச்சிருக்குன்னா அது ஆன் த டைம் அந்த இது பிடிச்சிருக்கு, ஓ இனிமே இது வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் போவானே தவிர நம்ம தான் இதுல முடிச்சுக்கணும், ஓ இது என்னோட வாசனை அப்படின்னு அந்த லிஸ்ட்ல நம்ம எழுதி வைக்கணும். ஸோ என்னெல்லாம்னா இந்த 5 இந்திரியங்கள் மூலமா எதெல்லாம் என்ன அடிமைப்படுத்துறது, அதுதான் மெயின். இந்த 5 இந்திரியங்கள் தானே இன்புட். ஸோ அந்த ஞானேந்திரியங்கள், ஸோ கண்ணு, காது, தோல், மூக்கு, நாக்கு, இந்த 5 தான் ஞானேந்திரியம். இது வழியா தான் நமக்கு இன்புட் போறது. ஸோ இந்த இந்திரியங்கள் எதுலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கு, என்ன இந்திரியம் அதையும் கூட எழுதி வைக்கலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு ஒன்று டேஸ்ட்லன்னா, ஓ நான் இந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிமையா இருக்கேன் எழுதிட்டு, இது என்ன இந்திரியம், ஸோ ரசனேந்திரியம், அதை எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த 5 இந்திரியங்கள் இல்லை ஒரு பொருள்கள், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு நான் ரொம்ப அதுல அடிமையா இருக்கலாம். இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸையும் நீங்க எழுதி வைக்கணும். ஸோ அது பொருட்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பூத்தங்களையும் எழுதி வைக்கணும். சில பேர் வீட்டு நாயா இருக்கலாம், வளர்க்குற பூனையா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அதெல்லாமே எழுதி வைக்கணும். அப்பனா தான் நம்ம வாசனையை க்ளோஸ் பண்ணவே முடியும், இல்லைன்னா வாசனை ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க என்ன இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலையோ ஆனால் லிஸ்ட் போடுங்க, நோட்டில் எழுதணும். நோட்ல எழுதி நீங்க ஒன்னொன்னும் அதை பார்க்கணும். ஒரு சர்டன் எடுத்துட்டு, இப்போ ஒரு காஃபி இல்லை இந்த மாதிரி 2-3 எடுத்துட்டு, இந்த வாசனையை நான் இவ்வளோ டயத்துக்குள்ள கிளியர் பண்ணி விடுறேன் அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் சொல்றேன். ஸோ 2வது ஸ்டெப்பு லிஸ்ட் போடுறது. ஸோ நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி வரும், எதுக்காக லிஸ்ட் போடணும் இல்லையா, தலகாணி என்ன அவசரமா இருந்துட்டா என்ன, இப்போ நான் ஒரு என்ன முக்திக்கும் இந்த தலகாணிக்கு என்ன சம்பந்தம், உடனே நான் தலகாணி எடுத்துட்டா எனக்கு என்ன முக்தி வந்துருமா, இப்படிலாம் நம்ம நிறைய நினைச்சிட்டு இருப்போம். எதுக்கு நான் எல்லாத்துலேருந்தும் அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும், எதுக்கு அட்டாச்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்றாளே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில, ஏன் எடுக்கணும், நான் மட்டும் இருந்துட்டோம், அது நல்ல சுகம் கொடுக்கறது தானே எனக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அவசரமா இருந்தா தானே எனக்கு தூக்கம் வருது, அதுல ஒரு சுகம் கிடைக்கிறது, நான் மட்டும் வச்சுட்டு போறேன், இதுல என்ன பிரியா, இதுக்கும் முக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தோணும்ல. இது ஆன்சர் சொல்றேன். இப்போ முக்திங்கிறது என்னது, முக்திக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் நம்ம முக்திங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரம்ம ஞானம் வேணும். ஸோ பிரம்ம ஞானம் வேணும்னா அதுக்கு மெயினா என்ன வேணும், மனசுத்தி வேணும்னு பார்த்தோம் இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அந்த மனசுத்தியை தான் இதுல கொண்டு வராருங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மனசுத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனசுத்தி இருந்தா தான் ஞானமாவும் பரிணமிக்கும். அந்த ஞானம் தான் லீட்ஸ் டு மோட்சம். ஸோ அந்த மனசுத்தி மட்டும் இல்ல, மனசு திருடமாவும் இருக்கணும். ஏன்னா யாரையும் மாத்தி விட்டா மாறிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால மனசுத்தி அண்ட் அந்த ஸ்ட்ரென்த், சக்தி அதுவும் திருடமாவும் இருக்கணும். ஸோ மனசுத்தினா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மனசுத்திங்கிறது இஸ் நத்திங் பட் சமத்துவம். சமத்துவம் யோக உச்சியத்தை அப்படின்னு சொல்றாரு கீதையில. இந்த சமத்துவ பாவம் தான் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் மனசுத்தின்னு சொல்றோம்.
இந்த சமத்துவம் வந்து வைராகியம். இந்த சமத்துவத்துக்கு வைராகியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமத்துவம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் திட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, திட்டினா மனசு கஷ்டப்படக்கூடாது, புகழ்ந்தா அப்படியே சந்தோஷத்துல மனசு பொங்கி வழியுமே, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி புகழ்ச்சி, இகழ்ச்சி, இல்ல திட்டுறது, அன்பா பேசுறது, இல்ல லாபமா கிடைக்கிறது, லாபம் ஜெயா ஜெயம். சோ லாபம் இல்ல அலாபம், லாபம் இல்லாம நஷ்டப்படும் போதும் எப்பவுமே மனசு சமத்துவத்துல இருக்கணும். அப்படியே சந்தோஷமாவும் லாபம் வந்துருச்சுன்னா அப்படியே பொங்கவும் கூடாது. அதே இது லாபம் வரலங்கும் போது ரொம்ப துவண்டு போறதும் கூடாது, இல்லையா? அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் இதெல்லாம். ஒரு சுகம் வந்தா அப்படியே சந்தோஷப்படுறது, இல்ல பசங்களை யாராவது ரொம்ப புகழ்ந்துட்டா அப்படியே உள்ளேந்து அப்படியே பொங்கும், அது மாதிரி பண்றது, அதெல்லாம். அப்ப நான் புகழ்ச்சிக்கு அடிமைங்கிறது அங்க எழுதணும் நீங்க. சோ புகழ்ச்சி என்ன அடிமைப்படுத்துறதுங்கிறதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி பசங்களை புகழறது, இல்ல பசங்க யாராவது சொல்லிட்டா எனக்கு அப்படியே உள்ள நொந்து போறது, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம சமத்துவமா மனசு எப்போ இருக்கோ அதான் மனசுத்தி. அதனாலதான் சமத்துவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சமத்துவத்துக்கு வைராக்கியம் இருந்தாதான் சமத்துவமா வரும். சோ எல்லாத்தோடையும் இருக்கணும், ஆனா வந்து ஓட்டாம இருக்கணும். அதுதான் வந்து வைராக்கியமே தவிர, சில பேர் வைராக்கியம்னாலே ஒரு சன்னியாசியா இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே சன்னியாசி அப்படின்லாம் இல்லை. எல்லாத்தோடையும் இரு, ஆனா எல்லாத்தோடையும் ஒட்டிக்காத அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம கிளாஸ்ல தான் ஒரு வந்து ஒரு ஃபார்வர்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு ஸ்டோரி வைராக்கியத்தை பத்தி. அதுல என்னன்னா, ஒரு முனிவர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் போயிட்டு, நான் வந்து உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்ட்டு போறேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த குரு என்ன பண்றாருன்னா, ஒரு 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 ஸ்வீட்டு, அக்கார வடசல்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நெய் கொட்டுறது அப்படி ஒரு ஸ்வீட்டு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பையனும் வாங்கி நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே குரு கிட்ட சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறா. சரி போய் நீ கையை வாஷ் பண்ணின்னு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் போறான், கையை வாஷ் பண்றான், அது போகாது, நெய் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு லிக்விடோ ஏதோ போட்டு வாஷ் பண்ணின்னு வரான். வந்த உடனே சாப்பிட்டியா? எதிரால சாப்பிட்டேன், கையால சாப்பிட்டேன், எங்க போடணும்? நாக்குல போட்டேன். வாஷ் பண்ணினியா? வாஷ் பண்ணிட்டேன். எதை வாஷ் பண்ண? கையை வாஷ் பண்ண. நீ நாக்க வாஷ் பண்ணியா? போய் நாக்க வாஷ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த பையன் சொல்றான், நாக்கு எதுக்கு குருஜி வாஷ் பண்ணணும்? அதுதான் எதுலையுமே அது ஒன்றும் ஸ்டிக் ஆகவே இல்லையே, கைதான் ஸ்டிக் ஆச்சு, வாஷ் பண்ண. பட் இதுக்கு தேவை இல்லையே, நாக்கு வந்து ஒன்றுத்தையும் ஒட்டலையே, அதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இந்த நாக்கு அப்போ அந்த ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி அதை அனுபவிக்கிறது, ஆனா அதுல ஒட்டிக்கல. அடுத்தது காஃபிக்கு ரெடி ஆயிடும், அடுத்து நீங்க காரமா வடை கொடுத்தா கூட அதுக்கும் ரெடி ஆயிடும். ஸோ ஆனா ஒட்டிக்க, அதுதான் வந்து வைராக்கியம். ஸோ இதனால எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு கிடையாது, எல்லாம் இருக்கட்டும், ஆனா என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் வைராக்கியம். ஸோ இதுல இருந்து சுகம் வரலங்கிற ஒரு அறிவு வந்ததும், அதுல இருந்து நான் வெளியில வரலன்னு வச்சுக்கோங்க. ஏன் தலாணி வேணுங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம லிஸ்ட் போடணுங்கிறதுக்கு சொல்றேன். சோ நம்ம இதுல இருந்து நமக்கு சுகம் வரலங்கிற அறிவு வந்துருது, இப்ப நித்திய அறிவு வந்துருது. ஆனா கூட நம்ம இதுல இருந்து எல்லாம் அந்த பொருட்கள்ல இருந்து வெளியில வரல, அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரலன்னா இந்த இந்திரிய சுகங்களை நோக்கிதான் நம்ம மனசு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இந்திரிய சுகங்களை நோக்கி போக போக அது பிராதான்யமா ஆயிடும், அது நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். இது தலகாணி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வசனமா இல்லைன்னா தூக்கம் வராது, பெட் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் கஷ்டப்படுறேன். சோ யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு? அதை எடுத்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. சோ இந்த பிராதான்யமா இந்த இந்திரிய சுகம் ஆயிடும். சோ சில ஆக்ஷன்ஸ் வந்து இந்த மனசு சொல்றபடி நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும், இல்ல நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா பெயினை கொடுக்கும், அதுக்காகவாது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்தோம்னா அந்த விளைவு, அதோட எஃபர்ட், வரக்கூடிய எஃபர்ட் இருக்கு பாருங்கோ, அந்த தலைவலியோ வாட்டவர், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த வலியையும் அது கொடுக்கும், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தலாணி வசனம் இருந்தா சுகத்தையும் கொடுக்கும், அப்படி எனக்கு கிடைக்கலன்னா அது துக்கத்தையும் கொடுக்கும், வலியும் கொடுக்கும், அதையும் நான் அதுக்கு ரெடியா இருக்கணும் இல்லையா? சோ இந்த வலியையும் நம்ம வாங்கிக்கதான் ஆகணும். அப்ப கோபமோ இல்ல ஒரு துக்கமோ வந்து வரும்போது, அது அந்த எமோஷனல் பேஸ்டா இருக்கும்போது அங்க மனசுத்தி வராது. மனசுத்திங்கிறது சமத்துவம். அப்ப மனசுத்திங்கிறது இந்த ஒரு பொருள் ஆசையோ இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சில சங்கல்பங்களை போட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம போகலாம். எப்பவுமே அது சுகத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா எப்பவுமே எனக்கு வந்து அந்த மாதிரி தலாணி கிடைக்கும், எப்பவுமே எனக்கு பிடிச்ச காஃபி ரேஷியோல காஃபி கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அது துக்கத்துலதான் மோஸ்ட்லி அதை கொண்டு விடும். பின்னாடி அது துக்கமா தான் முடிஞ்சாகும். அதுதான் அதோட இயற்கையே. இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம மேல மேல அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கோம். சோ அதுல இருந்துதான் நம்ம வெளியில வந்தாகணும். அப்படிங்கும் போது மன சுத்திங்கிறது எப்ப வரும், அந்த சமத்துவங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, இந்த மனசுல சத்துவம் ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் மனசுத்தி. எப்ப சத்துவம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா, இந்த சமமா பார்க்கும்போதுதான் நம்ம மனசு கொந்தளிக்காது, இல்ல ஓவரா சந்தோஷத்துல இதுவாகாது. அப்படிங்கும் போதுதான் மனசு சத்துவத்துல இருக்கும். இல்ல ரொம்ப அப்படியே ஒரு சந்தோஷத்துல துள்ளின்னு இருக்கும் போது அது ரஜஸ்ல இருக்கும். இல்ல சோம்பேறித்தனத்துல இருந்தது, இல்ல இதுல இருந்ததுன்னா அது ஒரு துக்கத்துல இருந்ததுன்னா அது வேற மாதிரி. சோ தமஸ் அண்ட் ரஜஸ்ல இருக்கும். இந்த போர்ஷன் சத்துவம் வந்து எப்போ ஜாஸ்தியா இருக்கோ அப்பதான் நம்ம வந்து மனசுத்தி இருக்கும். சோ சத்துவம் இன்க்ரீஸ் ஆகலாம். சோ எதுவும் என்ன பாதிக்காம இருக்கணும், எமோஷன்ஸ்க்கு நான் போகக்கூடாது. அப்ப எல்லாத்துலயும் நான் வந்து இருக்கணும், ஆனா நான் அட்டாச் ஆகாமையும் இருக்கணும். சோ அது அப்பதான் எனக்கு அது வந்து என்ன சொல்றது, சமத்துவத்தை கொடுக்கும். இல்ல நான் ஒரு இந்திரியத்தை நோக்கி போயிட்டேன்னா அது எனக்கு துக்கத்தை கொடுக்கும் போது மனசு எப்படி சமத்துவத்துக்கு வரும்? சமத்துவத்துக்கு வராது. அப்ப எப்படி மனசுத்தி ஆகும்? அப்ப எப்படி அங்க ஞானம், விசாரத்துக்கு இடமே கிடையாது, ஞானத்துக்கு இடமே கிடையாது, முக்திக்கு சான்ஸே இல்லை. அப்படிதான் கொண்டு விடும். அதுதான் கனெக்ஷன். சோ அதனாலதான் இது இல்லைனாலும் இப்ப ஒரு காஃபி இல்ல அந்த தலகாணி அது பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த காஃபியோ இதுவோ பிரச்சனை கிடையாதே தவிர, அந்த பிரச்சனைங்கிறது எனக்கு உள்ள இருக்கிறதுதான் பிரச்சனை, என்னோட வாசனை தான் பிரச்சனை. இப்போ எனக்கு இந்த தலகாணியோ இல்ல காஃபியோ இல்ல டீயோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நிறைய ஸ்கிரீன் போட்டு வச்சுட்டு இருக்கோமே. அப்ப நான் நினைச்சுருந்தேன் இந்த மாதிரி காஃபி செட்டா எனக்கு சுகத்தை கொடுக்கறதுல இது மாதிரி எனக்கு என்ன பிடிக்குமோ இந்திரியங்களுக்கு அதை நான் பண்ண அதுதானே என்னோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது சுதந்திரம் கிடையாது. அது வந்து உங்களோட வாசனை தான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க எப்ப சுதந்திரம்னா, இந்த தலகாணி இருந்தாலும் எனக்கு ஓகே, இல்லைனாலும் எனக்கு ஓகே, அப்பதானே நான் சுதந்திரம். எனக்கு எப்படி இருந்தாலும் என்ன பாதிக்காதுங்கும் போதுதானே நான் சுதந்திரன் இல்லையா? இல்லைன்னா நான் எதுக்கும் ஒண்ணுக்கு அடிமையா இருக்கேன், அது என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, என்னோட ரிமோட் அங்க இருக்கு, அது இருந்தாதான் நான் வந்து சுகப்படுவேன். அது ஆன் ஆச்சுன்னா தான், அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா எனக்கு துக்கம். அப்ப நான் வந்து சுதந்திரனே கிடையாது. நான் எப்ப சுதந்திரன், நான் எல்லாத்தோடயும் இருப்பேன், அது எனக்கு இருந்தாலும் ஓகே, எனக்கு இல்லைனாலும் ஓகே, என்ன பாதிக்காது. அது என் கையில இருக்கு, ரிமோட் என் கையில இருக்கும் போதுதானே நான் சுதந்திரன். புரியுதா? சோ அதனால நம்ம மற்ற பொருட்கள்ல வந்து ஏன் அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும், ஏன் லிஸ்ட் போடணும், ஏன் அப்படி இருந்தாதான் முக்தியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அட்டாச்மெண்ட் இருக்க இருக்க நம்ம முக்தியை நோக்கி போகலன்னு அர்த்தம். சோ நம்ம முக்தியை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அட்டாச்மெண்ட்டை எடுத்துதான் ஆகணும். அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும்னா அதுக்காக அது வேண்டான்னு துவேஷம் கிடையாது, அது இருக்கணும், ஆனா என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு நான் தயாராகணும். அதுதான் வைராக்கியம். சோ இந்த வைராக்கியம் இருக்க இருக்கதான் நமக்கு இந்த சமத்துவம் மனசுத்தியே வரும். சோ அந்த மனசு வந்து நமக்கு திருடமாவும் இருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நடுநடுல ஏதோ ஒரு சுகத்தை, நம்ம என்னதான் துக்கத்தை அனுபவிச்சாலும் நடுநடுல ஒரு சுகம் வருதே, நான் தான் அனுபவிக்கிறேனே, சுகம் கொடுக்கறதே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அந்த நடுவுல ஒரு தேன் கிடைக்கிறத நினைச்சுட்டு நம்ம அந்த தேன் கூட்டுக்குள்ள போறோம். இல்ல, நானே தேன் ஸ்வரூபம்ங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் சுதந்திரன். சோ நான் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் வேற, இந்த மனசு இந்த வாசனைகள் வேற, நான் அதுக்கு ஆட்பட்டுட்டேன்னா அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கு, நான் வாழங்க, என்னோட வாழ்க்கையை அது வாழறது. ஏன்னா அது என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. காஃபி சரியான டயத்துக்கு குடிக்கலைன்னா எனக்கு தலைவலியை கொடுக்கறது. அப்படின்னா நான் என்னோட கண்ட்ரோல்ல இனி ஏது? சோ அந்த டயத்துக்கு நான் பயந்து காஃபி சாப்பிட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி வந்துடும். அப்ப நான் சுதந்திரன் கிடையாது. நான் எப்ப சுதந்திரன், எனக்கு பிடிச்சிருக்கா நான் சாப்பிடுவேன், எனக்கு அன்னைக்கு தோன்றதா சாப்பிடணும் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடாட்டியே என்ன பாதிக்க கூடாது, அதுதானே சுதந்திரம் இல்லையா? சோ அதனால இந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நாட் ஓன்லி இன் திங்ஸ், ஆல்சோ இன் ரிலேஷன்ஸ். சோ அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இல்ல அக்காவாட்டும் தம்பியாட்டும் அப்பாவாட்டும் அம்மாவாட்டும் மாமியாராட்டும் யார் வேணா இருக்கட்டும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம், பார்த்துக்கலாம். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது நம்ம கடமையை பண்ணணும் தான், எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் ஒரு, அதுவும் இப்ப இருக்கிற மோஸ்ட்லி இங்க வந்து எல்லாருக்கும் வானப்பிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமத்துல இந்த அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கும் இப்போ. சோ இந்த பேரை மேலேயோ பேத்தி மேலேயோ ஓவர் அட்டாச். அங்க உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துருக்குன்னா இங்க சாப்பிடறது கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட் தேவையில்லை.
இது முக்திக்கு வழிவகுக்காது. உங்க கடமைகளை முடிச்சாச்சா, தள்ளி இருந்து பாருங்க. எந்த ரிலேஷனுமே நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன் நல்லாவே கொண்டு போகும். ஓவரா போய் விழும்போதுதான் அது வந்து பாதிப்பையே கொடுக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்புறம் கட்டாகிற மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்ம தள்ளி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போயிட்டு இருக்கோம், நமக்கும் பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே வைராகியம்ங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வைராகியம்ங்கிறது நம்மள இந்த துக்கப்படுறதுல இருந்து, சோகத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். துக்கம் வரும், துக்கம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சோகம். ஸோ துக்கம்ங்கிறது எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் துக்கம் வரும். ஒரு பிறவின்னு இருந்தா ஒரு கர்மா பேஸ்டுங்கிறது தான் அந்த துக்கம். அது என்ன வேணா வரும், யாருக்கு வேணா வரும், அது கர்மா பேஸ்ட். ஆனா அது சோகமா நான் எடுத்துக்கிறேனா அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் வந்து நம்ம வந்து சஃபரிங், பெயின் அண்ட் சஃபரிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பெயின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சஃபரிங். பெயின் எல்லாருக்கும் வரும், கையில அடிபட்டதுன்னா எல்லாருக்கும் ரத்தம் வரும், எல்லாருக்கும் அது சதை இருக்கிறதுனால எல்லாருக்கும் வலிக்கத்தான் செய்யும். ஆனா அதை நான் சஃபரிங்கா எடுத்துக்கிறேனா இல்லையாங்கிறது இங்க இருக்கு, இந்த இந்த நாலேஜ்ல இருக்கு. அதை சஃபரிங்கா எடுத்துக்க கூடாது. இந்த சரீரம் என்னோடது இல்லை, இந்த சரீரத்துல இப்ப என் ஆத்மா இருக்கிறதுனால இது ஓகே, என்னோடதான் உட்காந்துருக்கு. என்னோடதுன்னு சொல்லிட்டேன்னாலே அது நான் இல்லை இல்லையா? இப்ப இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவை நான் என்னோடதுன்னு சொல்லிட்டேன்னா நான் பேனா கிடையாது, அது என்னோடது, அவ்வளவுதான் இல்லையா? அது மாதிரி இந்த சரீரம் என்னோடதுன்னு நான் எப்ப நான் நினைக்கிறேனோ அது நான் இல்லையே. அப்படிங்கும் போது ஆனா இது வலிக்கத்தான் செய்யும், ஏன்னா கான்சியஸ்னஸ் இருக்கு, கண்டிப்பா வலிக்கும். ஆனா இந்த பெயின் சஃபரிங்கா மாறக்கூடாது. துக்கம் இருக்கும், அது சோகமா மாறக்கூடாது. சோ எப்படி நாம இந்த துக்கத்தை வந்து சோகமா மாத்தாம இருக்கோமோ அப்பதான் இந்த நாலேஜை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா இது தியரிட்டிக்கலா இது ஒரு ட்ராக்ல இருக்கும், இல்ல லைஃப்ல ஏதாவது வந்தா நான் அழுதுப்பேன், நான் வந்து சுகப்பட்டுப்பேன், நான் டவுன் ஆயிப்பேன், டிப்ரெஷனுக்கு போயிருப்பேன், இல்ல சுகம் வந்தா ரொம்ப நான் அப்படியே துள்ளி குதிப்பேன், இப்படி எல்லாம் இருந்துட்டு ஆனா இங்க தியரிட்டிக்கலா நான் வந்து 100 மார்க்ஸ் வாங்குவேன்னா பிரயோஜனமே கிடையாது இல்லையா? சோ அந்த வைராகியத்தை நம்ம இங்க அப்ளை பண்ணி ஆகணும், இங்க உதவணும். கறி எடுத்துரைக்கா கறிக்கு உதவினாதான் இங்க பிரயோஜனமே. சோ அதை அப்ளை பண்ணி நான் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அது பையனா இருந்தாலும் சரி, ஒரு லெவலுக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப மூக்க நுழைக்கிறது, ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்க நினைக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. சொல்லணும், சொல்லி திருந்தலைன்னா பட்டு திருந்திக்க வேண்டியதான்னு விட்டுறணும். அது ஒரு நாள் அது நம்ம ஈஸ்வரன் மேலேயும் பாரத்தை போட்டுறணும், அவன் பார்த்துப்பான். நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும் தான். அதுக்காக ஓவரா நம்ம டவுன் ஆயிண்டு அப்படியே பிபி சுகர் எல்லாத்தையும் வாங்கிண்டு அது அந்த அளவு தேவையில்லை. ஸோ அதனால அது இதுக்கெல்லாம் அந்த வைராக்கியம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த லிஸ்ட் போடுங்க, எதுல எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கு. பையன் மேல இருந்தாலும் போடுங்க, பொண்ணு மேல இருந்தாலும் அட்டாச்மெண்ட் இருந்தா போடுங்க, எழுதி வைங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதுல ஒர்க் பண்றதை பத்தி பார்ப்போம். அதனால ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு தேவை, இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டை விடணும், பொருட்களையும் சரி இது. ஏன்னா இது முக்தி கொண்டு போகுமானா கண்டிப்பா கொண்டு போகும். அந்த சமத்துவத்துக்கு இது வேணும். இல்லைன்னா எப்ப பாரு இந்திரியங்களை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்திரியங்களை நோக்கி போக போக ரஜஸ் அண்ட் தமஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர சத்துவம் இன்க்ரீஸ் ஆகாது. சோ சத்துவம் இன்க்ரீஸ் ஆனாதான் மனசுத்தி, மனசுத்தி இருந்தாதான் உங்களுக்கு அந்த விசாரத்துக்கே வர முடியும். விசாரம் இருக்கும் போதுதான் ஞானம், ஞானம் இருந்தாதான் முக்தி இல்லையா? சோ இதுதான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப், வேதிரேக்கம்னு சொல்றது. அடுத்தது மூணாவது ஸ்டெப். நாம செகண்ட் ஸ்டெப்ல இருக்கோம். இந்த வேதிரேக்கம் முடிஞ்சாச்சு. அடுத்து ஏகேந்திரியம். இப்போ மூணாவது ஸ்டெப் பேரு ஏகேந்திரியம்னு பேரு. ஏகேந்திரியம்னா என்னன்னா, இப்போ ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்சது, ஒரு காஃபி. ஏன்னா காஃபி இன் ஜென்ரலா இருக்கிறதுனால அதையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காஃபி எனக்கு வந்து கண்ணுக்கு எதிரே இருக்கு. இப்ப காஃபி உள்ள போட்டுருக்காங்க, ஒரு ஸ்மெல் வந்து என்னை ஹிட் பண்றது. அப்படிங்கும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் அதை குடிச்சிருவேன், கண்டிப்பா நான் அது வந்து அது என்ன அடிமைப்படுத்தும். ஆனா என் கண்ணு முன்னால இல்லைன்னா நான் ஞானிதான். நான் போய் ஆர்டர் பண்ணி இல்ல வாங்கின்னு வந்து போட்டு இந்த மாதிரிலாம் நான் சிரமப்பட மாட்டேன். அதெல்லாம் வேணாம் எனக்கு. அது என்னால இருக்க முடியும். இப்ப எங்கேயாவது ஒரு டூர் போறோம், ஒண்ணும் கிடைக்காது, ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அது மூணாவது ஸ்டெப். அதுவும் வைராக்கியம் தான், ஆனா அது வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. ஏன்னா கண்ணுக்கு எதிரே இருக்கும் போது அடிமையாயிடுறோமே. அப்படிங்கும் போது அது டாப் மோஸ்ட் கிடையாது. பட் அது ஒரு மூணாவது ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லிஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் யதமானத்துக்கு எல்லாரும் வந்துட்டு உள்ள வந்தாச்சு. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் தான் நீங்க வந்து போட வேண்டியது லிஸ்ட். மூணாவது ஸ்டெப், அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ இது இருந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டிப்பா நான் சாப்பிடுவேன், கண்டிப்பா நான் அந்த இந்திரியத்துக்கு அடிமையாயிடுவேன். அது சாப்பாடுன்னு இல்லை, அது வாசனையாகட்டும், தோல் சம்பந்தமா இருக்கட்டும், வாட்டவர்
நான் இந்திரியங்களுக்கு அடிமையாயிடுவேன். அப்படி எனக்கு கண்ணு முன்னால இல்லைங்கும் போது நான் வந்து ஞானியா இருப்பேன், எனக்கு அதெல்லாம் அடிமையே படுத்தாது அப்படின்னு சொல்லுறது அல்டிமேட் கிடையாதுன்னு நமக்கு தெரியுது. சோ அதனால இந்த அல்டிமேட் கிடையாது, அது முன்னாடி இருக்கிறச்சே என்னோட வாசனையை தூண்டிவிடும், அப்ப நான் அதுக்கு அடிமையாயிடுறேன். ஆனா அது எனக்கு முன்னாடி இல்லைங்கும் போது நான் அது ஸ்மரணத்துக்கு வந்தா கூட, ஸ்மிருதிக்கு வந்தா கூட நான் அதுல பெருசா ஆக்ஷன் போட மாட்டேன் அப்படிங்கிறது 3வது ஸ்டெப். 4வது இதுதான் வந்து வஷீகாரகம். வஷீகாரம்ங்கிறது 4th ஸ்டெப் இன் வைராக்கியம். இதுதான் டாப் மோஸ்ட், இதுதான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும், இதுதான் அல்டிமேட் வைராக்கியம். சோ இத வந்து யோக சாஸ்திரத்துல சொல்ற திருஷ்ட அனுஷ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வஷீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சோ திருஷ்டனா என்னது? பார்க்கறது, பார்க்கிற பொருட்கள் பார்க்கறது எல்லாம் திருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அனுஷ்ரவிக அப்படின்னா கேட்கறது. சோ இந்த பார்க்கறது இல்ல கேட்கறது, இந்த இதுல உள்ள விஷய வித்ருஷ்ணஸ்ய, இந்த விஷயங்கள்ல பார்க்கிற விஷயங்கள் இல்ல கேட்கறது விஷயங்கள், இந்த மாதிரி இந்திரியங்களுக்கு உள்ள இந்திரிய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, விஷயங்கள் இல்லையா, கண்ணுக்கு உள்ளது பொருட்களை பார்க்கறது, காதுக்கு வந்து சவுண்டு. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் விஷயங்கள் இருக்கு. சோ இந்த விஷயங்கள்ல வித்ருஷ்ணஸ்ய, இதுல வந்து ஆசை அற்றவன், திருஷ்ணானா ஆசை, அதுல வந்து ஆசை இல்லாதவன். வித்ருஷ்ணஸ்ய என்னன்னா வஷீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கிறவாளுக்கு தான் வஷீகாரம்னு சொல்ற. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, விஷயங்கள் என்னோட இந்திரியத்துக்குள்ள வந்தா கூட, என்னோட இந்திரியத்துக்குள்ள வந்துருது, என் கண்ணுக்கு தெரிஞ்சிருது, இல்ல என் ஸ்மெல்லுக்கு வந்துருது, இத மாதிரி என்னோட இந்திரியங்கள் என்னோட இந்திரியத்துக்குள்ள அந்த விஷயங்கள் வந்தாலும் என்ன அடிமைப்படுத்தாது. எனக்கு வந்து அப்படி சாப்பிடணும்னு இருக்காது, காஃபியை பார்த்தா கூட எனக்கு ஒன்றும் சாப்பிடணும்னு இல்லை அப்படின்னா தட் இஸ் வைராக்கியம். அதுதான் வஷீகாரம். எனக்கு இல்லைனாலும் என்ன அடிமை, ஆனா அது பிடிச்சுதான் இருக்கணும். எனக்கு காஃபி பிடிக்காது முன்னாடி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்றது வைராக்கியம் இல்லை. எனக்கு பிடிக்கும், என்னை இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது, ஆனா இந்த நாலேஜ் வந்து லிஸ்ட் எல்லாம் போட்டு அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன். இப்ப நான் அதை பார்த்தா கூட எனக்கு அடிமை இல்லை, நான் அடிமைப்படல அதுக்கு, அது என்ன அடிமைப்படுத்தாது, அதுக்கு என்ன அடிமைப்படுத்துற சக்தி கிடையாது. எனக்கு வேணும்னா நான் எடுத்துப்பேன், எனக்கு வேண்டாம்னாலும் வேண்டாம். அதோட ஸ்மெல்லோ இல்லோ அதை நான் பார்க்கறதுனாலயோ அது என்ன அடிமையாக்காது, நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தா அதுதான் வந்து வஷீகாரம்னு சொல்லுவோம். சோ அந்த பொருளுக்கு என்னை ஈர்க்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த பொருளுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும். சில பேர் வந்து நம்ம பார்த்தா கூட ஓகேமோ, சில பேர் சொன்னா பரவாயில்ல அதனால என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஓகே அதனால என்ன அப்படின்னு தோணி போயிடும். அந்த மாதிரி மற்ற யாரு என்ன சொன்னாலும் அதுக்கும் அடிமையாகாம, அந்த பொருளுக்கும் அடிமையாகாம, யாருக்கும் என்னை ஈர்க்கிற சக்தி கிடையாது அப்படின்னு நம்ம எப்போ வரோமோ தட் இஸ் வஷீகாரம். இப்ப இந்த கிளாஸே எடுத்துக்கோங்க, நீங்க ஆசையா தான் எல்லாரும் வந்துருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா இதே இது சில பேர் சொல்லலாம் உங்க கூட, என்ன ஒரு நாள் என்ன லீவ் போனேன், அதான் இன்னைக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு மழை இருக்கு, நெட் இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். சோ இன்னைக்கு என்ன நீ போகணுங்கிறது பெருசா இல்லை, ஒரு நாள் போலன்னா என்ன முக்தி கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் சொல்லுவா. சொல்லும் போது நம்ம மாறிடும் மனசு. இதெல்லாம் நம்ம வரணும்னு பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது சரி ஓகே தானே, ஒரு நாள்ல என்ன வந்தது, அதான் ஆடியோ வருது இல்லை கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னாலே வஷீகாரம் இல்லை, அந்த வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ யாரும் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது, எனக்கு நான் அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது தட் இஸ் கால்ட் வைராக்கியம், ப்ராப்பர் வைராக்கியம். அதுதான்